அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாவேக மாநாட்டு திடலில் காலையிலேயே உணவு விற்பனை படுஜோராக நடந்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 30 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய லெமன் சாதம் 70 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு பாரபத்தியில இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டு திடலுக்கு காலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் அதிக அளவு வர தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக காலையிலிருந்தே பார்த்து வருகிறோம். இப்படி இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் காலை உணவுக்காக அங்கு வெளியே தற்காலிகமாக கடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைகள்ல லெமன் ரைஸ் விற்கப்படுகிறது. பொதுவாக 30 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய இந்த லெமன் சாதம் என்பது தற்பொழுது 70 ரூபாய்க்கு விற்பனைக்கு தற்பொழுது நேரத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதுவும் பாலித்தீன் பைகள்ல தான் உணவு அந்த பார்சல் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. மாநாட்டைக்கு காலையிலே அதிக அளவு தொண்டர்கள் வந்ததுனால அங்க உணவு இல்லை என்பதனால வெளியே வந்து தற்காலிகமாக கடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த லெமன் சாதம் என்பது தற்பொழுது 70 ரூபாய்க்கு அந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டு வருது. அதுவும் பாலித்தீன் பைகளை தான் உணவு சாப்பிடக்கூடிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. மாநாட்டை பயன்படுத்தி அதிக விலைக்கு உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதாக தாவேக தொண்டர்கள் ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார்கள், வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் முறையாக இலை தட்டு கூட இல்லாமல் பாலித்தீன் பைகள்ல அவர்கள் உணவு சாப்பிடக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாநாட்டை சுற்றி இந்த மாநாடு நடைபெறுவதொட்டி அந்த திடலை சுற்றி தற்காலிகமாக கடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த மாநாட்டத்துக்கு அதிகாலை முதலே தொண்டர்கள் அதிக அளவு வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் காலை உணவு சாப்பிடுவதற்காக அந்த லெமன் சாதம் வாங்கியிருக்கிறார்கள். 30 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த லெமன் சாதம் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாநாட்டை பயன்படுத்தி உணவு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொண்டர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இது தொடர்பாக அங்கே தொண்டர்கள் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பொது பார்க்கலாம். சாப்பாடு 70 ரூபா. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு இருக்கு. அதில் சாப்பாடு மட்டும் தான். நார்மலாக ஒரு 60 ரூபா 50 ரூபா தரலாம். இப்போ 70 ரூபா. கள்ளக்குறிச்சி கிடைச்சது சந்தோஷம் தான் இருக்கு. ரேட்டை பற்றி நாங்கள் தளபதிக்காக நான் ரேட்லாம் பார்க்கறதே கிடையாதுங்க. நாங்கள் கள்ளக்குறிச்சிருந்து வந்திருக்கோம். எல்லாம் நம்ம பசங்களுக்காக தாங்க இருக்கு. ஆமாம், நாங்கள் நைட்டு 12:30 கிளம்பணுங்க. நாங்கள் விடியாகலாம் வந்துட்டோம்.